நிலாவில் மனிதர்கள் குடியிருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பார்ப்பது மிகவும் சுவாரஸ்யமானது. நிலவில் வாழ்வது பூமியில் வாழ்வதை விட முற்றிலும் வேறுபட்ட அனுபவமாக இருந்திருக்கும். முதலில் ஒரு நாள் என்ற கருத்தே விசித்திரமாக இருந்திருக்கும். நிலவில் ஒரு சூரிய தினம் சுமார் 29.5 பூமி நாட்களுக்கு சமம். அதாவது தொடர்ந்து சுமார் 14 நாட்கள் பகல், மிக அதிக வெப்பம் 120 பாகை செல்சியஸ், பிறகு 14 நாட்கள் இரவு, மிக குளிர் -130 பாகை செல்சியஸ். இதனால் வீடுகள் முழுவதும் பாதாளத்தில் அல்லது லாவா குழாய் குகைகளில் லூனர் லாவா டியூப்ஸ் கட்டப்பட்டிருக்கும். வெளியில் செல்லும்போது எப்போதும் விண்வெளி உடை அணிந்திருக்க வேண்டியிருக்கும். எடை மிகவும் குறைவாக இருக்கும். பூமியில் 60 கிலோ எடை உள்ளவர் நிலவில் வெறும் 10 கிலோவாக உணர்வார். குழந்தைகள் மிக உயரமாக துள்ளி நடப்பார்கள். விளையாட்டுகள் முற்றிலும் புதியவையாக இருக்கும். பூமியில் கால்பந்து விளையாடுவது போல் இங்கு லூனர் ஜம்ப் பாஸ்கெட் அல்லது லோப் டேக் போன்ற விளையாட்டுகள் பிரபலமாகியிருக்கும். ஆனால் நீண்ட காலம் குறைந்த ஈர்ப்பில் வாழ்ந்தால் எலும்புகள் பலவீனமாகி தசைகள் சுருங்கி பூமிக்கு திரும்பினால் நடக்கவே முடியாமல் போயிருக்கும். காற்று, தண்ணீர், உணவு எல்லாமே மூடிய சுழற்சி அமைப்பில் க்ளோஸ்ட் லூப் லைஃப் சப்போர்ட் இருந்திருக்கும். தாவரங்களை வளர்த்து ஆக்சிஜன் உற்பத்தி செய்வார்கள். மனித கழிவுகளை மறுசுழற்சி செய்து தண்ணீரும் உரமும் பெறுவார்கள். சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்வார்கள். ஆனால் 14 நாட்கள் இருட்டு என்பதால் பெரிய பேட்டரிகள் அல்லது அணு உலைகள் தேவை. வானம் எப்போதும் கருப்பாகவே இருக்கும். நட்சத்திரங்கள் மிக தெளிவாக தெரியும். பூமி வானத்தில் ஒரு பெரிய நீல வெள்ளை பந்தாக தொங்கிக் கொண்டிருக்கும். அது நிலவு மக்களுக்கு மிக பெரிய உணர்ச்சி ஆதாரமாக இருந்திருக்கும். பூமியில் மழை பெய்வதை பார்த்து, கடல் அலைகளை பார்த்து ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். சமூக வாழ்க்கை மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்டதாக, ஒத்துழைப்பு மிக்கதாக இருந்திருக்கும். ஏனெனில் ஒரு சிறிய தவறு கூட அனைவரையும் கொல்லும். ஒருவருக்காக எல்லோரும், எல்லோருக்காக ஒருவர் என்ற கொள்கை மிக ஆழமாக வேரூன்றியிருக்கும். கலாச்சார ரீதியில் நிலவு மக்கள் தங்களை லூனர்ஸ் என்று அழைத்திருப்பார்கள். பூமியை ப்ளூமார்கள் என்று அழகாக பேசியிருப்பார்கள். அவர்களின் கவிதைகள், பாடல்கள் எல்லாமே பூமியின் நீல நிறத்தையும் காற்றின் சுதந்திரத்தையும் மழையின் தொடுதலையும் ஏங்கி பேசியிருக்கும். ஆனால் அதே சமயம் அவர்கள் பூமி மக்களை விட வேறொரு பார்வையில் இருந்திருப்பார்கள். பூமியை ஒரு பசுமையான பூங்கா போல பார்த்து அதை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பார்கள். நிலவில் வாழ்வது கடினமானது, ஆபத்தானது, ஆனால் அதே நேரத்தில் மிக அழகான, தனித்துவமான அனுபவமாகவும் இருந்திருக்கும். ஒரு சிறிய குமிழுக்குள் வாழ்ந்து முடிவில்லா நட்சத்திரங்களையும் மிதக்கும் பூமியையும் பார்த்தபடி வாழ்வது, அது மனித இனத்தின் மிக பெரிய கனவுகளில் ஒன்றாகவே இருந்திருக்கும்.